ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் புணர்வு தோஷத்தை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக புணர்வு தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அதாவது கடகத்தில், அதாவது சந்திரன் வீடான கடகத்தில் வந்து சனீஸ்வர் இருந்தாலும் சரி, இல்லை சனீஸ்வர் வீடான மகரம் கும்பம் இந்த வீட்டில் சந்திரன் இருந்தாலும் சரி, இதை வந்து புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் வந்து சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லை சமசப்தும பார்வை 7வது பார்வையாக நேர் எதிர இருந்தாலும் சரி, இதை வந்து புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக. அதே போல் சனியோட பார்வை 3, 7, 10 இந்த பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சரி, இதை வந்து புணர்வு தோஷம். அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருமணத்தை தள்ளி வைக்கும், தாமதமான திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது லேட்டாக மேரேஜ் நடக்கிறது, இல்லை சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சாலும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். அதாவது ஒருத்தவங்களுக்கு புணர்வு தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நடப்பு தசா புத்தியை வந்து மாரகாதிபதியோட தசா புத்தியோ, இல்லை பாதகாதிபதியோட தசா புத்தியோ, இல்லை 6, 8, 12ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குது, இல்லை ராகு கேது தசா புத்தி நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த புணர்வு தோஷம் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். இதுவே யோகாதிபதியோட தசா புத்தி நடக்குது அப்படின்னா, அதாவது சுப பிரிவு அப்படின்னு சொல்கிறது. கணவர் ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க, மனைவி ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க. இதை வந்து சுப பிரிவு, மாதத்தில் ஒரு நாள் வந்து சந்திக்கிறது, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது, இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த சுப பிரிவு புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கூட பாவ கிரகங்களான ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். இந்த புணர்வு தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையை மட்டும்தான் பாதிக்குமே தவிர பொருளாதார வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது தனித்திறமையோட சொந்த காலில் நின்று முன்னுக்கு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும், தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அவங்க ஜாதகத்தில் சிறப்பான முறையில் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கையில் வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிற மாதிரி சுகபோக வாழ்க்கை அனைத்துமே அவங்க ஆசைப்பட்ட லைஃப் அப்படிங்கிறது அமையும். அதாவது பொருளாதார வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பேரு, புகழ், மதிப்பு, மரியாதையோடு வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.